வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் நீடிக்கும் குளறுபடிகளால் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டுள்ள பல்வேறு தகவல்களை பூர்த்தி செய்ய தெரியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தாம்பரத்தில் நடந்த அனைத்து கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு அதிகாரிகள் முழுமையான விளக்கம் அளிக்கவில்லை என புகார் எழுந்தது. தூத்துக்குடியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தலைமையில் நடந்த சிறப்பு முகாமில் ஒரு நபருக்கு 4 படிவங்கள் கொடுக்கப்பட்டதால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 2 விதமான முகவரி, 2 விதமான வாக்காளர் அடையாள அட்டை எண், அதே நேரத்தில் 2 விதமான பாகம் எண், 2 விதமான அந்த தேர்தல் வாக்களிக்கக்கூடிய மையம், இது எல்லாமே வெவ்வேறு வகையில் இருக்கு. ஆனால் வாக்காளர் புகைப்படத்தில் வாக்காளர் பெயரில் எனது மனைவியினுடைய புகைப்படம் தெளிவாக இருக்கு. அப்ப இந்த வகையில இந்த தீவிர திருத்தம் என்ற பெயரில் வழங்கப்படக்கூடிய படிவங்களிலே இவ்வளவு குளறுபடி இருக்குன்னா இவர்கள் செய்யக்கூடிய முறைகள்ல என்ன குளறுபடிகள் இருக்கும்? இந்நிலையில் திருத்தணியில் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அங்கன்வாடி பணியாளர்களை தகாத வார்த்தைகளில் பேசியதாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பாக செய்வோம் அங்கன்வாடியை செய்யக்கூடாது என்று ஆளாக்கிறார்கள். வேடச்சந்தூரில் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளால் சிரமம் அடைந்துள்ளதாகவும் பழைய முகவரி வாடகை வீட்டிற்கு படிவம் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் இருக்க என்னோட வீட்டு அட்ரஸ் ஒன்று, அந்த வீட்டு அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வரும்னு போய் உட்காந்துருந்தா அங்கேயும் வரல. நான் வாடகை குடியிருக்கிறது வேறு அட்ரஸாக இருக்குது, அதுக்கும் வரல. இப்படி 2 நாளாக அலைஞ்சு 3 நாளாக அலைஞ்சும் கிடைக்கல. கடைசியில் ஏன் இது வேற ஒருத்தங்க அட்ரஸில் வந்து அவங்க எனக்கு எடுத்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சதுனால கிடச்சிது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.